Dragon fruit, banana, red velvet, lychee, mango, blueberry, coffee, bubblegum, green chili, butterscotch, dark chocolate, blackcurrant, vanilla, strawberry, pista, கேழ்வரகு, இளநீ, பேரிச்சம்பழம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் வடக்கிறத பீச்சில் இருக்கிற நம்ம வசந்தம் ஐஸ்கிரீம் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் மேட் ஐஸ்கிரீம்ஸு, அதில் தான் அவங்க ஃபேமஸ்ஸு. நமக்கு தம்பி எப்படி பழக்கம் அப்படின்னா, நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம். அந்த கடைக்கு ரெகுலராக கஸ்டமர் தான் வருவார். நேம் வந்து கேசவன். சும்மா அப்படியே நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம தான் எப்பயுமே தெரியுமில்ல, ஃபுட் பற்றினா பேசிகிட்டே போவோம். அப்படி பேசும்போது அப்புறம் நாங்களே ஒரு ஓனாக ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி வச்சுருக்கோம் சொன்னாங்க. அது சொன்ன ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம ஊரில் எப்படி ஒன்றா அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அந்த கம்பெனிக்கு நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் நாங்கள் ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஆர்டர் பண்ணி அவங்க அருமையாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்டர் ரிசீவ் பண்ணி பேரிச்சம்பழம், சாரி ஐ திங்க் இது என்ன ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க வந்து ஹரி வந்திருக்காரு. அவர் ரோலிங் ஆரம்பிச்சிருக்கு. ஹோம்மேடுங்கிறாரு, கம்பெனிங்கிறாரு, பெருச்சம்பளங்கிறாரு, என்னமோ பதிலாரு. நவாப்பழ ஐஸ்கிரீம், கரெக்ட். நவாப்பழ ஐஸ்கிரீம் வந்து நமக்கு ஸ்பெஷலாக கொடுத்துருந்தாங்க. நமக்கு அந்த மேரேஜ் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கூட இந்த விளாக் ஜாயின் பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா சோட்டு ப்ளஸ் ஹோம் ஜாயின் பண்ணிருக்காரு. ரெண்டு பேரும் கவர் பண்ணுங்க. நம்ம அப்படியே கடைக்குள்ள போவோம், அப்படியே கவர் பண்ணுவோம். கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நம்ம பசங்களாம் செட்டில் ஆயிட்டாங்க. ஜஸ்ட் நம்ம ப்ரோ வந்து கேசவன் ப்ரோ வெல்கம். நாங்கள் விளாக் பண்ணணும்னு ஆசைப்பட்டே இருந்தோம். பட் இப்போதான் ஒரு செட்டப்ல ப்ராப்பராக ஷாப் வந்து ப்ராப்பராக ஒரு செட்டப்ல பக்காவாக வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அவுட்டரில் வச்சிருந்தாங்க. கம்பெனி மட்டும் இருந்துச்சு. ஜஸ்ட் வந்து நீங்கள் சப்ளை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒரு வேன்ல சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ப்ராப்பராக ஒரு ஃபுல் செட்டப்ல ஒரு பக்கா டைனிங்ல இருக்கு. இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் வடக்கிறத வீதி வந்தீங்க அப்படின்னா இந்த ஷாப் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கேசவன்ட்ட ஒரு ஐடியா விட கேசவன்ட்ட கேட்போம், இந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சு, என்ன ஏது அப்படின்னு சொல்லுங்க. கேசவன் எப்படி வந்துச்சு? எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹோல்சேல்லையும் போயிட்டு இருந்துச்சுன்னா, ஓகே, சரி ரீட்டைல் பண்ணி எல்லாத்துக்கும் இந்த கம்பு சோளம் எல்லாமே ஹோல்சேலில் எல்லாத்துக்குமே போய் சேர்க்க முடியல. இந்த மாதிரி வச்சோன்னா ரீட்டைலில் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே தெரியும். நம்ம கிட்ட அந்த பேரிச்சம்பழம், இளநீ எல்லாருக்குமே கிடைக்கும். பேரிச்சம்பழம் வந்து ஃபுல்லாக ஃப்ரூட் மட்டும் வச்சு பண்ணுறது. மில்லட்டில் வந்து ஐஸ்கிரீம் மேக்ஸிமம் எங்கேயுமே கிடையாது. நம்ம கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக ரீட்டைல் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணி அதை பண்ணணுன்றதுக்காக. இது எத்தனை மாசம் ஆச்சு ஷாப் ஓபன் பண்ணி? 6 months ஆச்சு. நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா இப்போ நம்ம ஊர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? நம்ம ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல போயிட்டு இருக்கு. இப்போ சம்மர் டைம்ல கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. விண்டர்ல மட்டும் ஓகே. இதே மாதிரி குவாலிட்டி டிஃபரெண்ட் வெரைட்டி கொடுக்க வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு மக்களுக்கு ரிவ்யூ கொடுக்க போகிறோம். என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து எல்லாமே நல்லா இருக்கும். பட் கொஞ்சம் நம்ம சாப்பிட்டுட்டு மக்கள்கிட்ட ரிவ்யூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மக்களுக்கு தெரியும் என்ன இது வந்து. சரி, ஓகே. ப்ரோ என்னென்ன வெரைட்டிலாம் இருக்கு? ஐஸ்கிரீம் வந்து வெயிட் பேஸ்ல, குல்ஃபி வந்து பீஸ் தான் 30, பாட் குல்ஃபி வந்து 50. பாட்ல 3 ஃப்ளேவர் இருக்கு. மலாய், பாதாம், பட்டர்ஸ்காட்ச். ஸ்டிக்ல ஒரு 8 ஃப்ளேவர் இருக்கு. மலாய், பாதாம், பட்டர்ஸ்காட்ச், பூஸ்ட், பிளாக் கரண்ட், இளநீ, பட்டர்ஸ்காட்ச், கேஷ்யூ நட். இது கிராம் கணக்குனா எவ்வளோ கிராமுக்கு எவ்வளோ? 100 கிராம் 79. இப்போ ஆஃபர்னால 56. எல்லாமே எல்லா ஃப்ளேவருமே ஒரே ரேட் தான். ஒரே ரேட். வேற டாப்பிங்ஸ் ஆட் பண்ணி டாபிக்ஸ் எல்லாம் வெயிட் கணக்கு. ஐபோகோ மாதிரி ஐபேக். அதே தான். ஓகே. ப்ரௌனியும் இருக்குது. ப்ரௌனி இருக்கு, வேஃபலும் இருக்கு. வேஃபல். ப்ரோ இது என்ன ஃப்ளேவர்? கிரீன் சில்லி. அதாவது கிரீன் சில்லி கொடுத்துருக்காரு. கிரீன் சில்லி உள்ள வந்தா ஸ்வீட் வச்சு வரவே இருக்கணும். ஒரு காரமா இருக்கு. ஏய், இனி அது வாவ், பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பர்ஃபெக்ட்டா இருக்கா? ஃபார் ஷாங்கி. ஏய், சூப்பர். மலையாளத்தாவளமா இருக்கு. அதெல்லாம் பாத்துக்கணும். நம்ம வாங்கி குடிச்சு சாப்பிட. பூஸ்ட் குல்ஃபி வந்துருச்சு. பூஸ்ட் குல்ஃபி பார்த்த அந்த இன்ட்ரெஸ்ட்டு, சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டில் மைக்கை வந்து ஆஃப் பண்ணிட்டார் ஹாரி. மைக் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா டெட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. டேஸ்ட் எப்படின்னு பார்த்தா பூஸ்ட் குல்ஃபி அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது வந்து குல்ஃபி மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸ்கூப் கிடையாது பூஸ்ட்டில். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பூஸ்ட் நல்லா இருந்துச்சு. அருமை. இது வந்து பபிள்கம் ஃப்ளேவரு. பபிள்கம் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குது. நாக்கில் இனிப்பு போகிறதுனால அப்படியே ரொம்ப டங்க் ட்விஸ்டாக இருக்குது. சாரி, கூலிங்காக இருக்குது. ப்ளூபெரி, டெண்டர் கோகனட், டேட்ஸ். நம்ம இப்போ இந்த 3 தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன இருக்குன்னு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட் டைம் கியூபா லேட்டாக வந்து லேட்டஸ்ட் வந்திருக்காரு. அவருக்கு கொஞ்சம் கோல்டு இருந்தாலும் வந்திருக்காரு. வீட்டில் மாமன் டாக்டர் திட்டுவாங்க. அதுக்காக இந்த வீடியோ போட போகிறோம் நாளைக்கு. இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலாக இருக்காருன்னா நேச்சுரலாக இருக்காருனால டக்குன்னு மெல்ட் ஆயிடுது. ஐஸ்கிரீம் சொன்னா ஐஸ்கிரீம் நம்பாது. என்ன மாதிரி டக்குன்னு ஒழுகிடுது. இது ஐஸ்கிரீம் சொன்னா ஐஸ்கிரீம் நம்பாது. ஆமாம், அந்த மாதிரி டக்குனா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ரியல் டேஸ்ட் அப்படியே சூப்பராக இருக்குது. 5 பேர் வாங்கியிருக்கோம்.
கோல்டில் ஒன்று தெரியல போல. இது இப்போ பபுள் கம். பபுள் கம் எப்படியா இருக்கு? பபுள் கம் வாங்க அது ஒரு யூஸ். பபுள் கம் தான் கிடைக்கே வாங்கினதான் ஒரு ஏதாவது ஒருத்தனா பதில் சொல்றாங்க, அவங்களுக்குள்ளேயே பேசுறாங்க. ஒருத்தனா ஒரு வாயை எடுத்து சொல்லுங்கடா. எல்லாத்தையும் ஒரு வாய் போயிட்டு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து காஃபி ஃப்ளேவர் ஸ்டார்ட் பண்றோம். காஃபி ஃப்ளேவர் சாப்பிட்டு நான் எப்படி சொல்றேன் அதோட ஓபன் சொல்லுவாரு. காஃபியோட ஒரிஜினல் டேஸ்ட் அப்படியே தெரியுது. இதுல வந்து அந்த பபிள் கம் ஃப்ளேவர் வச்சிருக்கோம். எல்லாமே நல்லா இருக்குங்க. ஆக்சுவலா இவங்க எந்த எசன்ஸும் யூஸ் பண்ணல. எல்லாமே நேச்சுரலா இருக்கு. ஆக்சுவலாக ஐஸ்கிரீமை வாங்கினா மில்க் ஷேக் ரெடி ஆகும். அதான் என் ஹைலைட்டு. ஏன்னா அது ஒரிஜினல் ஃப்ளேவர் இருக்கிறனால என்ன ஓம் என்ன ஃபீல் பண்ணீங்க? எப்படி இருக்கு? ஆக்சுவலாக மற்ற அது வந்து ப்ளூபெரி நான் பாத்துக்கிறேன். ப்ளூபெரி தானே? இந்த இது ப்ளூபெரி. இப்போ என்னன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சோடனே பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு இது போட்டு போயிடுவோம் சீட்டு கியூவாக்கு. அண்ணன் அவர் பார்க்க வச்சு சாப்பிட்டுருக்கோம், நமக்கெல்லாம் தீட்டு போடாதுன்னு தான் சரிதான். ப்ளூபெரி சொல்லவே இல்லை. ப்ளூபெரி சூப்பர். ப்ளூபெரி குடிச்சலாம் பாக்கிறேன். டேட்ஸ் அப்புறம் டேட்ஸ் நாம சாப்பிட ப்ளூபெரி சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு டேட்ஸ் எப்படி இருக்கு? டேட்ஸ் அருமையா இருக்கு. அவன் வர்க்கிங் செஷன்ல இருக்கறனால டேட்ஸ் எடுத்துட்டான். கொஞ்சம் ஹெல்த்தியாவே எடுக்கறான் எல்லாமே. ஆமா. கோச் வந்து ஓம் தான். அப்படிலாம் கிடையாது. காபி வாங்கிட்டு வந்து இவனா இவ சும்மா கதை விட்டுட்டு இருக்காங்க எல்லாம் வந்து. ஏய் எல்லா ஃப்ளேவரும் நல்லா தான் என்னங்க சொல்றது? நல்லான்னு சொல்றாங்க. இது ஆக்சுவலா ஒரு ரோல் அது ரொம்ப ஏன்னா நல்லா குடுக்குன்னு இருக்கு நாக்குலா. இது ஆக்சுவலா ஓன் மேனுஃபேக்சரிங் தரமா இருக்கு. கண்டிப்பா இந்த கடையில நீங்க மிஸ் பண்ணாதீங்க, வந்து சாப்பிட்டு பாருங்க. ஸ்டேபிள் பார்த்தீங்கன்னா ஆட்டோவுக்கு பதிலாக போலியோ நம்ம வசந்தம் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டு போயிருங்க. சாப்பிட்டீங்கன்னா மனசு குளிர்ச்சியா இருக்கும், உங்களுக்கும் குளிர்ச்சியா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் எத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க? அதாவது டேஸ்ட்ல வந்து மெயின் மறந்து போயிடுச்சு. சாப்பிட்டு இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா என்ன ஒரே ஒரு இதுனா டக்கு 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 மெல்ட் ஆயிருது. அது நம்ம வந்து ஃப்ரோசன் டெசர்ட் கிடையாது. எல்லாமே மில்க் சுகர் இத வச்சு மட்டும் ஐஸ்கிரீம் பண்ணுவோம். ஓகே. மிச்ச இடத்துல வந்து ஃப்ரோசன் டெசர்ட் பண்ணுவாங்க. ஓகே. பால் பவுடர், இந்த வாட்டர், ஆயில் இத வச்சு பண்ணுவாங்க. ஓகே. சோ அதனால நம்ம ஃபுல்லா மில்க் மட்டும் இத யூஸ் பண்றதால டக்குனு மெல்ட் ஆயிடும். ஆனா அதுக்குரிய குவாலிட்டி கரெக்ட். அப்பா வந்து எனக்கு நல்லா தெரியும். பட் அப்பா தான் ஃபுல் அவர்தான் எல்லாமே என்ன ஒரு ஐடியா கான்செப்ட் தான் எல்லாமே ஐடியா அப்பா தான். நீங்க படிச்சது ப்ரோ படிச்சது ஃபுல்லா ஃபுட் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மென்ட். ஹோட்டல் மேனேஜ்மென்ட். வெல்ல ஓகே ஓகே ஓகே. சோ அங்க அதனால ஒரு நல்ல கரெக்ட்டா செட் ஆயிடுச்சு. இதே மாதிரி டேஸ்டா இருக்கு ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம கேப்பே கிடைக்க மாட்டேங்குது. பசங்க அடிச்சு அடிப்பாங்க. ஓகே ஓகே ப்ரோ. அப்பே நீ ஸ்டார்ட் பண்ணது 2004. அப்பா நான் ஐஸ்கிரீம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து 1993. ஓ சூப்பர். அப்ப இருந்து அதுக்கு கம்பெனி வச்சது வந்து 2004. கரெக்டா இருந்தீங்க. கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கான், திருக்கிட்டு இருக்கேன் நீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. உங்க சர்வீஸ் பிடிச்சிருக்கு, உங்க ஃபுட் பிடிச்சிருக்கு. ஓகே ப்ரோ. ரோடி அல்டிமேட்ல ஆமா. எங்க வீடியோ வந்துரு. வீடியோலாம் எடுக்கிறது ஒண்ணு இருக்காது போல. எங்க மெய்யணும். வீடியோ எடுக்கிறதுக்குலாம் ப்ரௌனி இங்க இது இந்த நாய் எதையாவது பார்த்தா குதறும் தெரியுமா? அந்த மாதிரி குதறி வச்சிருக்காங்க. காட்டு ப்ரௌனியை வலிச்சு அடியில இருந்து ப்ரௌனி எடுத்துட்டாங்க. மேல ஐஸ்கிரீம் மட்டும் இருக்கு. நானும் சாப்பிடுறேங்க. என்ன ப்ரௌனி கொடுங்க. வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்து சொன்னேன். புரிஞ்சிருக்கேன். ப்ரௌனி எது வேணும் அதை ஓட்டு தெரியாது முதல்ல. இப்போ வருத்தம் என்னன்னா கேமராமேனுக்கு ஐஸ்கிரீமும் இல்லை ப்ரௌனி. நம்ம கடையில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலமாக ஹோம் டெலிவரி கூட பண்ணிக்கலாம் பண்ணுறாங்க கூட. நீங்கள் வேணா வாங்கிக்கலாம். ரோஸ் மில்கா. ஓகே. ரோஸ் மில்கா. வேஃபிள்ஸ். ஃபுட்டி அப்படியே உண்டு. அது ஃபுட் அப்படியே உண்டா? ஓகே ஓகே. வேஃபிளுக்கு என்ன வரலாற்றுலேயே இவ்வளோ வேகமாக ப்ரௌனி காலியாக இருக்குமான்னா வாய்ப்பு இல்லை. இப்போ தான் வந்து வச்சுட்டு போனால் 10 செகண்டே முடிச்சிட்டாங்க. சூடாக இல்லையாப்பா? அருமையா இருக்கும். இப்போ வாஃபிள் வாங்கியிருக்கோம். எப்படிலாம் வாஃபிள் சாப்பிடக்கூடாதுன்றதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. வாங்கி விடு. எப்படி ஆப்ரேட் பண்றாருன்னு பார்த்துட்டு இருக்காரு. எப்படி ஆரம்பிக்கணும் தெரியல. கொஞ்சம் டீசெண்டாவும் ஆரம்பிக்கணும், ஆனா அவருக்கு தெரியல.
அவர் டீசன்ட் பண்ண பிடிக்கிற மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நல்லா இருக்கும். உள்ள அந்த டார்க் சாக்லேட் போட்டுருக்காரு. ரொம்ப கிரிஸ்பி ஆயிடுச்சு. தம்பி என்ன சொன்னீங்க? இன்னொரு சொல்லுங்க. அச்சு முறுக்கு பூரா தண்ணி கீழே கிடக்கும். எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டீங்களா? இங்கே காமிங்க. இது உள்ள நடுவில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்கே இருக்கு. இது இப்போ எப்படி தாமதம் தெரியல. என்ன பேருண்ணா? டார்க் சாக்லேட் பயங்கர டார்க். நல்லா இருக்கு. கடைசியாக இதையாச்சும் உனக்கு கொடுத்துருக்காங்களா? என்னதான் சாப்பிட்டீங்க? இப்போ இந்த குட்டி இதெல்லாம் வச்சுருக்கீங்க. ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்லேயே மில்க் ஷேக்லாம் போடலாம்ல? மில்க் ஷேக் ஐடியா இருக்குண்ணே, இனிமேல்லாம் பண்ணணும்ட்டு. கொஞ்சம் ஆள் டூர் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இனிமேல் நிறைய பேர் கேட்டு வராங்க. ஸோ அதனால பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. இந்த சம்மரில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி ப்ரோ, சாப்பிட்டா எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்படியே அதே டேஸ்ட் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேண்ணே. அதுக்கு அவங்க எப்பயுமே டேஸ்ட் மட்டும் மாறாது. நம்மளோட ரைஸ் கொடுச்சுன்னா அதுக்குள்ளேயே இது மட்டும். ஆனால் டேஸ்ட் மட்டும் எப்பயுமே நமக்கு மாறாது. சரி சரி. டோட்டல் என்ன சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் பண்ணங்க அப்புறம் என்ன பண்ணிருக்க? பனானா அல்டிமேட்டா இருக்கு. யோ, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வாங்கிட்டு இருக்க? ஃபைனல் டச் பனானா. ஃபைனல் டச் ரைட். யாராவது பனானா ட்ரை பண்ணுங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு. கஸ்டாலியா என்ன பழம் தெரியல. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பில்லு வந்து 429 வந்திருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. பாதி கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வடக்கிற இதில் மீனாட்சி காணவத்துக்கு அப்படியே பக்கத்து கடை. இல்லை உங்களுக்கு வேறு லொக்கேஷன் உங்களுக்கு வேணும்னா அந்த ராதா வெங்கடாசனம் டாக்டருக்கு ஆப்போசிட்டில் ஒரு 4 கடை தள்ளி, ஆப்போசிட்டில் ஒரு 4 கடை தள்ளி இருக்கும். நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. சம்மருக்கு வந்து ஏற்ற ஸ்பாட்டி தான் இருக்குது. சம்மருக்கு வந்து ஒரு நல்ல கடையாக இருக்குது. நல்ல ஒரு சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடணும். ஃப்ளேவர் ஃபுல்லாக நிறைய ஃப்ளேவரில் சாப்பிட்ணுன்னா நீங்கள் இங்கே சாப்பிட்லாம். ஒரு ஆஃபர்லாம் கூட போட்டிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனை இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்